இவன் பேரு கபீர், கபீர் சிங். கபீர் சிங் இந்தியன் தான். ஆனா அவனோட படிப்புக்காக யுஎஸ்க்கு வந்திருந்தான். கபீர் சிங் இப்பெல்லாம் ரொம்ப கவலையில இருக்கான். அது காசு பிரச்சனைனால. ஏ கபீர், நான் உனக்கு புது வேலையை கண்டுபிடிச்சிருக்கேன். இங்க பக்கத்துல ஒரு பர்கர் ஜாயிண்ட் இருக்கு. சீக்கிரமா போ, இல்லைன்னா மத்தவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. இல்ல இல்ல, நான் இப்போவே போறேன். கபீர் அந்த பர்கர் ஜாயிண்ட்க்கு போனான். அவனுக்கு அந்த ஜாப் கிடைச்சிடுச்சு. அப்புறம் அன்னிலிருந்தே கபீர் சிங் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். பர்கர்ஸ் செய்யறது அவனுக்கு வராது. ஆனா அது செய்யறது ரொம்ப ஈஸியா இருந்தது. அவன் பர்கரை செய்யறத சீக்கிரமா கத்துக்கிட்டான். யுவர் ஆர்டர் மேம். தேங்க்யூ. கபீர் சிங் சந்தோஷப்பட்டான். ஏன்னா அவனுக்கு காசும் கிடைக்குது, ஃப்ரீயா சாப்பாடும் கிடைக்குது. கொஞ்ச நாள் இப்படியே கபீர் சிங்க்கு நல்லா போச்சு. ஆனா அவன் இப்போ போர் ஆயிட்டான். ஏன்னா அவனுக்கு மசாலா இல்லாத சாப்பாடை சாப்பிடுறதுல பெருசா இஷ்டமே இல்ல. அரே, நீங்க மசாலா இல்லாம எப்படிதான் சாப்பிடுறீங்களோ? வாட், டோன்ட் யூ லைக் திஸ்? இல்ல இல்ல, இதை சாப்பிட எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அடுத்த நாள் கபீர் பர்கர் ஜாயிண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போதே அவனோட பார்வை மேகி பாக்கெட்ஸ் மேல பட்டது. இன்னைக்கு பர்கருக்கு பதிலா மேகியை சாப்பிடுறேன். இது கொஞ்சம் டேஸ்டாவாச்சும் இருக்கும். கபீர் ஒரு மேகி பாக்கெட்டை வாங்கினான். அவன் எப்பயும் போலவே பர்கர் ஜாயிண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ராத்திரி வேளையில ஜாயிண்ட் க்ளோஸ் ஆனப்போ அப்போ எல்லா ஒர்க்கர்ஸும் அவங்க பர்கர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கபீர் மட்டும் அவனுக்காக ஒரு மேகிய செஞ்சுக்கிட்டான். அப்புறம் அத ரொம்பவே இஷ்டமா சாப்பிட்டான். அன்னிலிருந்து கபீர் சில வாட்டி பர்கர் சாப்பிடுவான், சில வாட்டி மேகி. அவனுக்கு திருப்தியா இருந்தது. ஒரு நாள் பர்கர் ஜாயிண்ட்ல பெருசா கஸ்டமர்ஸ் இல்ல. கபீர் ஃப்ரீயா இருந்தான். அப்போ அவன் புதுசா ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சான். அவன் தன்னோட பேக்ல இருந்து மேகி நூடுல்ஸை எடுத்தான். டுடே அகைன் மேகி? வாட் இஸ் ஹேப்பன் டு யூ கபீர்? அரே இல்ல இல்ல, இன்னைக்கு நான் வேற பண்றேன். கபீர் பர்கர்ல இருந்து பன்னை கட் பண்ணிட்டு மேகிய செஞ்சான். அப்புறம் அந்த மேகிய பர்கர் பேட்டி மேக்கர் மெஷின்ல போட்டான். அது மூலியமா மேகி பேட்டி தயாரானது. அட, என்ன இது ரவுண்டா இருக்கு? அடேங்கப்பா, நல்லதா போச்சு. கபீர் சந்தோஷப்பட்டான். இதே போல இன்னொரு மேகி பேட்டிய செஞ்சான். வாவ், திஸ் டிஷ் லுக்ஸ் டெலிஷியஸ். ஈவன் ஐ வாண்ட் ஒன். கபீர் அப்புறம் அந்த ஃபாரினரும் சேர்ந்து மேகி பர்கரை செஞ்சுக்கிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேருக்குமே அந்த பர்கர் ரொம்பவே பிடிச்சு போச்சு. கபீர், திஸ் இஸ் ஆசம். ஐ வாண்ட் ஒன் மோர். கபீர் அவனோட கொலீக்காக இன்னொரு மேகி பர்கரை செஞ்சான். ரெண்டு பேருமே ரொம்பவே இஷ்டமா சாப்பிட்டாங்க. அவன் ஏதோ புதுசா செஞ்சதால கபீர் இன்னைக்கு சந்தோஷமா இருந்தான். சில நாள் கடந்தது. அதுக்கப்புறம் பர்கர் ஜாயிண்டோட ஓனர் கபீர் கிட்ட வந்தாரு. அவரு மேகி பர்கரோட புகழ கேட்டாரு. அவரும் மேகி பர்கரை சாப்பிடணும்ட்டு விருப்பப்பட்டாரு. கபீர் ஓனருக்காகவும் மேகி பர்கரை செஞ்சான். திஸ் இஸ் குட். Add this to the menu. I will give 10% commission. Well done, boy. இதை கேட்டு கபீர் சந்தோஷப்பட்டான். அவனோட மேகி பர்கர் இப்போ அந்த ஜாயிண்டோட மெனுல ஆட் ஆயிட்டு இருந்தது. அது மட்டுமே இல்லாம அவனுக்கு 10% கமிஷனும் கிடைக்க போகுது. இனிமே நான் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ படிக்க தேவைப்படுற காசு எனக்கு கிடைச்சிடும். அடுத்த சில மாசங்கள் வரைக்கும் கபீர் பர்கர் ஜாயிண்ட்லயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு இப்போ சம்பளத்தோட 10% கமிஷனும் கிடைச்சிட்டு இருந்தது. அப்புறம் கபீர் கிராஜுவேட் ஆனான். அவனோட படிப்பு முடிஞ்சிடுச்சு. அப்புறம் அவன் பஞ்சாப் திரும்ப வந்துட்டான். இங்க அவனுக்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜர் வேலை கிடைச்சது. கொஞ்சம் வருஷத்துக்கு இப்படியே சந்தோஷமா இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு இருந்தது. ஒரு நாள் கபீர் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்னடா மௌன, ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்னும் இல்லப்பா, எனக்கு ஜாப் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் ஒரு மாதிரியா இருக்கு. நான் சொந்தமா ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அட, அதுல என்னடா உனக்கு பிரச்சனை? நீ சொந்தமா ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ண. அது சரிதான். ஆனா அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. நல்ல ஜாப் இருக்கு, அப்புறம் சேலரியும் நல்லா தான் இருக்கு. இங்க பாருப்பா,
மனுஷங்க அவங்க பிடிச்ச வேலையை மட்டும்தான் பண்ணணும். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா என்னோட மனசு மேகி பர்கர் பண்றதுக்கு ஆசைப்படுதே. அப்புறம் அப்புறம் எதுக்கு நீ யோசிக்கிற? மேகி பர்கரே பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணு. சரி, ஆனா வியாபாரம் ஆகலனா? இப்படியோ யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா என்னோட வயசு வரும்போது முதல்லயே நம்ம பண்ணிருக்க கூடாதான்னு ரொம்ப கவலைப்படவ. பரவாயில்லையா? இப்போ உன்கிட்ட டைம் இருக்கு. ஜாப் போனா என்ன, அது திரும்ப கிடைச்சிரும்பா. சரிப்பா. கபீரோட அப்பா கபீரை என்கரேஜ் பண்ணாரு. இன்னமும் கூட கபீர் தயங்கிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவன் ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜரா இருந்தான். அங்க நிறைய சம்பளமும் கிடைக்குது. ஆனா இப்போ அவன் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மொத்தத்துல அவன் ஒரு கூட்டமா இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல ஒரு கடைய ரெண்டுக்கு எடுத்தான். அந்த கடையில அவன் தன்னோட மேகி பர்கர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். இது எந்த விதமான பர்கர்? இது மேகி பர்கர். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்க, குடுங்க. முதல் கொஞ்ச நாள் வரைக்கும் கபீரோட கடை பெருசா ஓடல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கடை நல்லபடியா ஓட ஆரம்பிச்சது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேகி பர்கரை சாப்பிடுறதுக்கு எங்க இருந்தெல்லாமோ வந்தாங்க. கபீர் ஸ்டாஃபை ஏத்தினாரு. அப்புறம் மேகி பர்கர்ல வெரைட்டிஸ் ஏத்தினா. சீஸ் மேகி பர்கர், செச்சுவான் மேகி பர்கர். இப்போ கபீரோட மேகி பர்கர் ஃபுட் ஜாயிண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹேங் அவுட் பாயிண்டா மாறிடுச்சு. 6 மாசத்துல கபீர் இன்னொரு பிரான்ச்சை ஓபன் பண்ணான். அப்புறம் அடுத்த ஒரு வருஷத்திலேயே இன்னும் 3 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணான். கபீரோட மேகி பர்கர் சூப்பரா போய்கிட்டு இருந்தது. கபீர் தன்னோட குடும்பத்தை எல்லாத்தையும் வேலையில வச்சுக்கிட்டான். அவனோட எல்லா அண்ணன் தம்பிங்களும் அப்புறம் கசின்ஸ் எல்லாருமே ஒரே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, பர்கர் சிங். வெறும் 6 வருஷத்துல கபீரோட பர்கர் சிங் ஒரு பெரிய ஃபுட் செயினா மாறி போச்சு. இந்தியால 30 சிட்டிஸ்ல அதோட பிரான்ச்சஸ் ஓபன் ஆச்சு. இப்போ கபீர் அப்புறம் அவனோட அப்பா ஒரு பெரிய கண்ணாடி பில்டிங்குள்ள உக்காந்துகிட்டு இருக்காங்க. அவனை பாத்தியா? அன்னைக்கு எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்க? ஆமாப்பா, நான் மறக்கவே மாட்டேன். நீங்க அன்னைக்கு மோட்டிவேட் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா நான் இப்படி இருக்கவே மாட்டேன்ப்பா. கட்மல்பூருங்கிற ஒரு ஊர்ல மகேஷ் தன்னோட மனைவி ரூபா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். மகேஷ் ரொம்பவே நல்லா படிச்சவன் தான். ஆனா அந்த ஊருக்குள்ள வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறதுனால அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கவே இல்ல. அதனால மகேஷும் ரூபாவும் சேர்ந்து அதே ஊர்ல பானிபூரி ஸ்டாலை ஓபன் பண்ணாங்க. அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்களோட பானிபூரிய சாப்பிடறதுக்காக ரொம்பவே விரும்பி வருவாங்க. கட்மல்பூர்ன்ற ஊரு சிட்டிக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால ஊர்க்காரங்களுக்கு சிட்டியோட பீஸா பர்கர் ரொம்பவே பிடிச்சு போயிட்டு இருந்தது. இதனால அவங்களோட பானிபூரி சேல்ஸ் கம்மியாயிடுச்சு. மகேஷும் ரூபாவும் ரொம்பவே கவலையா இப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க. பாத்தியா ரூபா, இன்னைக்கும் நமக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்க மாட்டேங்குது. ஒரு தடவை எனக்கு பயமா இருக்கு, நாம வீதிக்கு வந்துருவோம்னு. ஏங்க இதுக்காக எல்லாம் கவலைப்படுறீங்க? இன்னைக்கு நல்ல லாபம் வந்துச்சுன்னா அடுத்த நாள் கொஞ்சம் நஷ்டத்தை பார்த்து தானே ஆகணும். அதுதானங்க பிசினஸ்ல எப்பவுமே நடக்கும். நாம எதுக்கு சிட்டியோட பீஸா அப்புறம் பர்கர் எல்லாம் பண்ணக்கூடாது? அதுல நமக்கு நல்ல வியாபாரம் ஆகும். புதுசா ஏதாச்சும் பண்ண மாதிரி இருக்கும். மகேஷ் ரூபா கிட்ட இன்னொரு வியாபாரத்தை பத்தி பேசினதுமே ரூபாக்கு ரொம்பவே கோபம் வந்தது. நாம இன்னொரு விஷயத்த பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே நீங்க பால் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருந்தீங்க, அதுவா ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கான கடனை நாம எத்தனையோ வருஷம் கட்டினோம். இனி வேற எந்த பிரச்சனையும் வேண்டாம் எனக்கு. சரி சரி, நீ சொன்ன மாதிரி ஆகட்டும். கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பானிபூரி கொடு. நான் மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். சிட்டி கிராமத்துக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கிறதுனால கிராமத்துக்காரங்க சிட்டில அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு வந்துருவாங்க. இதனால மகேஷோட கடைக்கு யாருமே வரதில்ல. பாத்தியா ரூபா, நான் உங்ககிட்ட சொன்னேன் நாம வேற ஏதாச்சும் பண்ணணும்னு. இப்ப பாரு, பானிபூரி யாருமே வாங்க மாட்டாங்க. இதுக்கான தீர்வை நாம கண்டுபிடிச்சே ஆகணும். வாங்க, இன்னைக்கு கஸ்டமர்ஸும் இல்ல, நாம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். மகேஷும் ரூபாவும் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த வழியில இருக்கிற மார்க்கெட்ல ஒரு பீஸா கடையை பார்த்தாங்க. அந்த கடையில யாருமே இல்லாததை பார்த்து அவங்க 2 பேரும் அந்த கடைக்கு போனாங்க. அந்த கடைக்குள்ள தீபக்கும் அவரோட மனைவி நீலமும் வியாபாரம் சரியா ஓடாததால ஓட்டிட்டு இருந்தாங்க. இத பார்த்து மகேஷ் தீபக் கிட்ட இப்படி சொன்னான். என்ன தீபக் அண்ணே, தனியா இருக்கீங்க?
மகேஷ் வா வா வாப்பா. வியாபாரம் எப்படிப்பா நடக்குது உனக்கு? இங்க வியாபாரமே இல்லப்பா. காலையில இருந்து போனி கூட ஆகல. அண்ணா, எங்களுக்கும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. அதனால க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறோம். மகேஷும் ரூபாவும் தீபக் கிட்ட பேசிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. தீபக்கோட பிஸ்ஸா கடையோட நிலைமைய பார்த்து மகேஷ் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சுட்டான். நீ பாத்தியல்ல, யாருக்குமே வியாபாரம் இல்ல, பீஸாவும் இல்ல, பானிபூரியும் இல்ல. நாம இப்போ என்ன பண்றது? வீட்டு செலவை எப்படி பாக்குறது? என்கிட்ட ஒரு பிளான் இருக்குங்க. நீங்க போய் தீபக் அண்ணன் கிட்ட இருந்து பீஸா வாங்கிட்டு வாங்க. நம்ம கிட்ட பானிபூரி செய்யறதுக்கான நிறைய பொருட்கள் மிஞ்சி இருக்கு. அவர்கிட்ட இருந்து பீஸா வாங்கி நாம பீஸா பானிபூரிய தயார் செஞ்சு விற்கலாம். இத ஊர்க்காரங்க யாருமே சாப்பிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. பீஸா பானிபூரி அது எப்படி? பீஸா பானிபூரிங்க. நாம பானிபூரிக்குள்ள பீஸா ஃப்ளேவரையும் அப்புறம் அதோட மசாலாவையும் போட்டு விற்கலாங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நம்மளோட கடை ரொம்ப நல்லா ஓடும். வியாபாரம் நடக்கணும். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாட்களாச்சே. மகேஷ் ரூபாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு தீபக்கோட கடையில இருந்து பீஸாக்கு தேவைப்படுற பொருட்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான். அப்புறம் ரூபா சொன்ன மாதிரியே மகேஷ் பீஸா பானிபூரிய தயார் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே சாயந்தரம் நேரமும் ஆயிடுச்சு. இங்க பீஸா பானிபூரியும் ரெடி ஆயிடுச்சு. அந்த பீஸா பானிபூரியோட அழக பார்த்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாரு, இவ்வளோ அழகா இருக்கு. நான் சாப்பிட்டு கூட பார்த்தேன். இந்த மாதிரி ருசியான சாட்ஸ நான் சாப்பிட்டதே இல்ல. பொண்டாட்டி, நம்ம வாழ்க்கை மாறப்போகுது. ஏங்க ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. பாருங்க, கஸ்டமர்ஸ் வரதுக்கான நேரமும் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லபடியா நடந்தா போதுங்க. அந்த நேரத்துல அவங்களோட கடைக்கு ஒரு வயசானவரும் அவரோட பையனும் வந்தாங்க. அவங்க பிஸ்ஸா பானிபூரிய சாப்பிட்டு இப்படி சொன்னாங்க. அடே, இவ்ளோ ருசியான பானிபூரி நம்ம கிராமத்துலயா? இது ரொம்ப ருசியா இருக்கு. எப்பா, இன்னொரு பிளேட் பார்சல் பண்ணு. இத எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நான் கொடுக்க விருப்பப்படுறேன். இனி அப்புறம் என்ன, மகேஷோட பிஸ்ஸா பானிபூரி சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ரூபாக்கும் மகேஷ்க்கும் ஏதோ லாட்டரி அடிச்ச மாதிரியே ஆயிடுச்சு. அந்த ஊர் முழுக்க எல்லாருமே பிஸ்ஸா பானிபூரி பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் மகேஷ் ஒரு பெரிய பிஸ்ஸா பானிபூரிக்கான கடையும் ஆரம்பிச்சிட்டான். ஆனா இதை எல்லாத்தையும் தீபக் அப்புறம் அவனோட மனைவி நீலமால தாங்கிக்க முடியல. இத பார்த்து தீபக் கிட்ட நீலம் இப்படி சொன்னான். பாத்தீங்களா, நம்மளோட வியாபாரத்தை அவங்க எப்படி நஷ்டப்படுத்திட்டாங்கன்னு. நம்ம கடைக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து பீஸாக்கான பொருட்களை வாங்கிட்டு நம்ம முதுகுல நல்லா குத்தி விட்டுட்டாங்க. அவங்க என்ன மந்திரம் பண்ணாங்க? அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம கடையும் நல்லபடியா தானே நடக்குது. செலவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைல்ல. எவ்வளோ போதும்பா. நீங்க என் பேச்ச கேட்டாதானே? நான் சொல்றேன்ல, நம்மளோட வியாபாரத்தை நாம இன்னும் பெருசாக்கி ஆகணும். அந்த மகேஷ் அப்புறம் ரூபாவை போலவே நாமளும் பிஸ்ஸா பானிபூரியை செஞ்சு வித்தாகணும். இப்படி நம்மளும் கொஞ்சம் காசை சம்பாதிக்கலாம். அப்புறம் நம்மளும் ஒரு பெரிய கடையை ஆரம்பிச்சிடலாம். நீலம் அடம் பிடிச்சதால தீபக்கு பிஸ்ஸா பானிபூரி கடையை ஆரம்பிக்க வேண்டியதாயிடுச்சு. மகேஷோட பிஸ்ஸா பானிபூரி கடைக்கு நேர் எதிர்த்தாப்லயே அவங்களும் பிஸ்ஸா பானிபூரி கடையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதே விஷயம் மகேஷ்க்கும் ரூபாக்கும் தெரிய வந்ததும் அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. அதுக்கு பதிலா மகேஷ் தீபக்கோட கடையை பார்த்து ரூபா கிட்ட இப்படி சொன்னான். தீபக் அண்ணன் கடையை திறந்திருக்காங்க. அவங்களுக்கும் பிஸா பானிபூரி ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே. நல்லதா போச்சு. அவங்க கிட்ட தான் நாம கத்துக்கிட்டோம். எல்லாமே நல்லதுக்கு தான். அந்த கடவுளோட தயவால அவங்களோட கடையும் நல்லா ஓடணுங்க. ஆனா அப்படி நடக்கவே இல்லை. தீபக் நீலமோட கடை சுத்தமாவே ஓடல. கஸ்டமர்ஸ் வராததால இப்போவும் அவங்க ஈய தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்களோட இந்த நிலைமைய பார்த்து ரூபா மகேஷ் கிட்ட இப்படி சொன்னா. என்னங்க, நாம தீபக் அண்ணனுக்கு உதவி செஞ்சே ஆகணுங்க. ரொம்ப நாளாவே அவங்க கிட்ட எந்த கஸ்டமரும் போகல. நாம தான் எப்படியாவது அவங்களோட கஷ்டத்தை தீர்த்து வச்சு ஆகணும். இதுக்கு நாம நம்ம கடையை அவங்களுக்கு பாத்துக்க விடக்கூடாது. கடவுள் புண்ணியத்தால நம்ம கடை நல்லபடியா நடந்துகிட்டே இருக்கு. நல்ல லாபம் வருது. அவங்கள நம்ம கடையில வேலை பார்க்க சொல்லலாம். நாம இன்னொரு கடையை ஓபன் பண்ணலாம். அங்கேயும் நாம பீஸா பானிபூரியா விற்கலாம். ஆனா இதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா? வாங்க கேட்டுதான் பாப்போமே. மகேஷும் ரூபாவும் 2 பேரும் தீபக்கோட கடைக்கு போய் அவங்க கிட்ட அவங்க நினைச்சதை எல்லாத்தையும் சொன்னாங்க. இத பத்தி தீபக் அப்புறம் நீலம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டாங்க. நாங்க அதுக்கு ஒத்துக்கிறோம். நாங்க உங்க கூடவே வேலை பார்க்குறோம்.
நீங்க எங்க கஷ்ட காலத்துல உதவி பண்ணிருக்கீங்க. நான் எப்பவுமே இதை மறக்கவே மாட்டேன். உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க உங்க கடையை ரொம்ப நல்லா ரன் பண்ணுவோம். நடந்ததும் அப்படிதான். மகேஷ் அப்புறம் ரூபா ஒரு புது கடையை ஆரம்பிச்சு அந்த புது இடத்துலயும் அவங்க பிஸா பானிபூரி வியாபாரத்தை செஞ்சாங்க. அப்புறம் தீபக்கையும் நீலமையும் அவங்களோட பழைய வியாபாரத்தை பார்த்துக்க சொன்னாங்க. இப்படி 2 குடும்பங்களும் சந்தோஷமா முன்னேறிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதை பெங்களூர்ல நடந்தது. ரோட்டோரத்துல ஹென்ரியும் ஜாக்கும் 2 பேருக்கும் பர்கர் ஸ்டால் இருந்தது. ஹென்றி ரொம்ப நல்லவன். அவன் தன்னோட பர்கர்ஸ்ல நல்ல பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். அதாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறி, ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு, நல்ல எண்ணெய், அப்புறம் நல்ல குவாலிட்டியான பர்கர்ஸ் பன். அப்புறம் ஜாக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை மட்டும்தான் இருந்தது. அவன் அழுகி போன காய்கறிகள், விலை குறைவான எண்ணெய், பழைய உருளைக்கிழங்குகளை பயன்படுத்துவான். 2 பேரோட பர்கர்ஸும் 50 ரூபாய்க்குன்னு வித்தாங்க. ஆனா இருந்தாலும் ஹென்ரிய விட ஜாக்கோட பர்கர்ஸ் தான் அதிகமா விற்கும். இங்க பாருப்பா, நீ எப்பவும் சொல்லிட்டு இருப்பல்ல, நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு. நீ ரொம்ப நல்லவன், நல்ல பொருட்களை தான் பயன்படுத்துற. ஆனாலும் உன்னுடைய பர்கரை யாருமே வாங்கறது கிடையாது. ஏன் சொல்லு? ஜாக் எப்பவும் ஹென்ரிய நல்லது செய்யறான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு ராத்திரி நடந்த விஷயம். அன்னைக்கு ஹென்ரியோட கடையில நிறைய பர்கர்ஸ் மீதமாயிடுச்சு. அட என்னது இது, இன்னைக்கு பர்கர்ஸ் விற்கவே இல்ல. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கடைசியில என்னதான் ஆகும்னு தெரியலையே. இந்த பர்கர்ஸ்ல வேஸ்ட் பண்றதை விட பசியோடு இருக்கிறவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுப்போம். இப்படி யோசிச்சுட்டு ஹென்றி அவனோட பர்கர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டான். ரோட்ல இருந்த ஏழைங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பர்கர்னு கொடுத்துக்கிட்டே போனான். தேங்க்யூ மை சன், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். கடவுள் உனக்கு நல்லதை செய்யட்டும்பா. ஹென்றி பசியோட இருந்தவங்களோட வயித்தை நிரப்பினா. அப்புறம் எல்லா ஏழைங்களும் ஹென்ரிய ஆசிர்வாதம் பண்ணாங்க. முன்னாடி போகும்போது யாருமே இல்லாத ஒரு ரோட்ல ஹென்றி ஒரு சின்ன பொண்ணை பார்த்தான். ஹென்றி அந்த குழந்தைக்கும் ஒரு பர்கரை கொடுத்தான். தேங்க்யூ அங்கிள். உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? இல்லடா கண்ணா. அப்போ உங்களோட குழந்தைக்கு பர்த்டேவா? இல்லடா கண்ணா, இன்னைக்கு யாருக்குமே பர்த்டே கிடையாது. அப்புறம் நீங்க எந்த சந்தோஷத்துல எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க? கண்ணா, நான் ஒரு பர்கர் ஸ்டால் வச்சிருக்கேன். இன்னைக்கு நிறைய பர்கர் விற்காம போயிடுச்சு. அதான் பேசாம ஏழைங்களுக்காவது கொடுக்கலாமேன்னு கொண்டு வந்தேன். நல்ல வேலை செஞ்சீங்க அங்கிள். டோன்ட் வெரி, நாளைக்கு உங்க பர்கர்ஸ் எல்லாமே வித்து போகும். ஆஹா, ஐ ஹோப் சோ. கவலைப்படாதீங்க அங்கிள், உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஹென்றி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தான். ஆனா அந்த குழந்தை ஒரு தேவதையா மாறிடுச்சு. ஹென்றிக்கு ஆச்சரியமாயிடுச்சு. தன்னோட கண்ணை அவனாலே நம்ப முடியல. இது என்ன உண்மையா இல்ல கனவா? உண்மைதான், நான் ஒரு தேவதை. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார். நீங்க ஏழைங்களுக்கு நல்லது யோசிச்சீங்க, அதனால உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு சார். தேவதை தன்னோட மாயத்தடிய சுத்தினான். அப்ப அவங்களுக்கு முன்னாடி 3 மசாலா டப்பா வந்தது. இது 3மே மாய மசாலா. நீங்க உங்க பர்கர்ல இந்த மசாலாவை போடுங்க, அப்புறம் உங்க பர்கர்ஸ் எல்லாமே வியாபாரம் ஆகும். தேங்க்யூ. அப்புறம் கவலைப்படாதீங்க, இந்த மசாலா டப்பால இருக்கிற மசாலா எப்பவும் குறையாது. தேங்க்யூ. நீங்க இதே போல ஏழைங்களுக்கு உதவி செஞ்சுட்டுருங்க சார். வரேன் சார். தேவதை மறைஞ்சிட்டா. ஹென்ரியோட கையில அந்த 3 டப்பா இருந்தது. அதை ஹென்றி தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான். ராத்திரி முழுக்க ஹென்றி அந்த மசாலா டப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனால நம்பவே முடியல அவன் பார்த்தது உண்மையான தேவதையா தானான்னு. மறுநாள் காலையில ஹென்றி தன்னோட ஸ்டாலுக்கு போனான். அப்புறம் பர்கர் செய்ய ஆரம்பிச்சான். அவன் தன்னோட பர்கர்ல அந்த 3 மசாலாவையும் மிக்ஸ் பண்ணான். அப்புறம் எப்பவும் போல பர்கர் பண்ணி ரெடியா வச்சிருந்தான். அந்த பர்கர்ஸோட வாசனை எல்லா இடத்துலயும் பரவுச்சு. அங்க வந்து போறவங்கள அந்த வாசனை இழுத்துட்டு வந்துடுச்சு. எனக்கு ஒரு பர்கர் கொடுங்க. எனக்கும், அப்புறம் எனக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஹென்ரியோட கடைக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு. அப்புறம் ஹென்றி செஞ்சு வச்சிருந்த எல்லா பர்கர்ஸும் வித்து போச்சு. இத பார்த்ததும் ஜாக் அதிர்ச்சி ஆயிட்டான். அட, இந்த ஹென்றி என்ன ஏடாகூடம் பண்ணா? இன்னைக்கு எல்லாரும் அவனுடைய பர்கர்ஸையே ஏன் சாப்பிடுறாங்க? ஜாக் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். மறுநாளும் ஹென்ரியோட பர்கர்ஸ் எல்லாமே வித்துடுச்சு. அப்போ ஜாக் ஹென்றி கிட்ட கேட்டான், ஆமா, என்ன விஷயம் ப்ரோ? இப்பெல்லாம் உன் பர்கர்ஸ் நல்லாவே விற்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, ஏன்னா நான் நல்ல பொருட்களை வச்சு பர்கர்ஸ் பண்றேன், அதுவும் மாய மசாலா பொடி போட்டு. மாய மசாலாவா? உனக்கு அதெல்லாம் புரியாது. ஹென்ரியோட பர்கர் ஸ்டால் நல்லா போய்கிட்டு இருந்தது. அது ஜாக்கு பிடிக்கவே இல்லை. ஜாக் அவன் சைட்ல இருந்து எல்லா முயற்சியும் பண்ணான்.
அவன் பர்கரோட விலைய குறைச்சான். இருந்தாலும் ஜனங்க ஹென்ரியோட பர்கர்ஸை தான் வாங்கினாங்க. ஒரு நாள் ஜாக் யோசிச்சான், அந்த மாய மசாலாவை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணான். அதனால ஹென்ரியோட சமையல் அறையில ஜாக் அந்த மாய மசாலாவை தேடினான். இங்கதான் மாய மசாலா எங்கேயாவது இருக்கணும். ஜாக் அந்த 3 மாய மசாலா டப்பாவை பார்த்தான். ஆனா ஜாக் அந்த மாய மசாலா டப்பா மேல கைய வச்சதுமே அந்த மசாலா எல்லாம் அவனோட கண்ணுல பாஞ்சுது. மசாலால இருந்த காரத்தால ஜாக் அங்கேயும் இங்கேயும் ஓடினான். அந்த நாளைக்கு அப்புறம் ஜாக் அந்த 3 மாய மசாலா டப்பாவை எப்பவும் திருடணும்னு முயற்சி பண்ணல. கொஞ்ச நாள்ல ஹென்றி மாய மசாலாவால செஞ்ச பர்கரை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சான். இப்ப அவனுடைய அந்த சின்ன ஸ்டால் ஒரு பெரிய பர்கர் ஜாயிண்டா மாறிடுச்சு. ஆனா இப்பவும் அவனோட பர்கர்ஸ் வாசனை கஸ்டமர்ஸ கவர ஆரம்பிச்சது. ஹென்றி ஒவ்வொரு ராத்திரியும் பர்கர் ஜாயிண்ட் மூடினதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா பர்கர்ஸ பண்ணுவான். சார், நாம ஏன் இந்த மாதிரி பர்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஏழைங்களுக்காக. ஆனா ஏன்? அதெல்லாம் உனக்கு புரியாது. ஹென்றி தினமும் இந்த பர்கர்ஸ கொண்டு போய் அவனோட கையால ஏழைங்களுக்கு கொடுப்பான். ரொம்ப நன்றி கண்ணா. தேங்க்யூ. ஏழைங்க எல்லாருக்கும் பர்கர்ஸ கொடுத்துட்டு அவனே எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுவான். அப்புறம் ஸ்மைல் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவன் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் அது அந்த தேவதை கொடுத்த 3 மாய மசாலானால தான். அன்னைக்கு அந்த பர்கர்ஸை ஏழைங்களுக்கு அவன் கொடுக்காம இருந்திருந்தா அவனுக்கும் இன்னைக்கு ஒரு நல்லது நடந்திருக்காது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும்னு. இந்த கதை பெங்களூர்ல நடந்தது. ரோட்டோரத்துல ஹென்ரியும் ஜாக்கும் 2 பேருக்கும் பர்கர் ஸ்டால் இருந்தது. ஹென்றி ரொம்ப நல்லவன். அவன் தன்னோட பர்கர்ஸ்ல நல்ல பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். அதாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறி, ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு, நல்ல எண்ணெய், அப்புறம் நல்ல குவாலிட்டியான பர்கர்ஸ் பன். அப்புறம் ஜாக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை மட்டும்தான் இருந்தது. அவன் அழுகி போன காய்கறிகள், விலை குறைவான எண்ணெய், பழைய உருளைக்கிழங்குகளை பயன்படுத்துவான். 2 பேரோட பர்கர்ஸும் 50 ரூபாய்க்குன்னு வித்தாங்க. ஆனா இருந்தாலும் ஹென்ரிய விட ஜாக்கோட பர்கர்ஸ் தான் அதிகமா விற்கும். இங்க பாருப்பா, நீ எப்பவும் சொல்லிட்டு இருப்பல்ல, நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு. நீ ரொம்ப நல்லவன், நல்ல பொருட்களை தான் பயன்படுத்துற. ஆனாலும் உன்னுடைய பர்கரை யாருமே வாங்கறது கிடையாது. ஏன் சொல்லு? ஜாக் எப்பவும் ஹென்ரிய நல்லது செய்யறான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு ராத்திரி நடந்த விஷயம். அன்னைக்கு ஹென்ரியோட கடையில நிறைய பர்கர்ஸ் மீதமாயிடுச்சு. அட, என்னது இது? இன்னைக்கு பர்கர்ஸ் விற்கவே இல்ல. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கடைசியில என்னதான் ஆகும்னு தெரியலையே. இந்த பர்கர்ஸ்ல வேஸ்ட் பண்றதை விட பசியோடு இருக்கிறவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுப்போம். இப்படி யோசிச்சுட்டு ஹென்றி அவனோட பர்கர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டான். ரோட்ல இருந்த ஏழைங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பர்கர்னு கொடுத்துக்கிட்டே போனான். தேங்க்யூ மை சன், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். கடவுள் உனக்கு நல்லதை செய்யட்டும்பா. ஹென்றி பசியோட இருந்தவங்களோட வயித்தை நிரப்பினா. அப்புறம் எல்லா ஏழைங்களும் ஹென்ரிய ஆசிர்வாதம் பண்ணாங்க. முன்னாடி போகும்போது யாருமே இல்லாத ஒரு ரோட்ல ஹென்றி ஒரு சின்ன பொண்ணை பார்த்தான். ஹென்றி அந்த குழந்தைக்கும் ஒரு பர்கரை கொடுத்தான். தேங்க்யூ அங்கிள். உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? இல்லடா கண்ணா. அப்போ உங்களோட குழந்தைக்கு பர்த்டேவா? இல்லடா கண்ணா, இன்னைக்கு யாருக்குமே பர்த்டே கிடையாது. அப்புறம் நீங்க எந்த சந்தோஷத்துல எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க? கண்ணா, நான் ஒரு பர்கர் ஸ்டால் வச்சிருக்கேன். இன்னைக்கு நிறைய பர்கர் விற்காம போயிடுச்சு. அதான் சாமி ஏழைங்களுக்காவது கொடுக்கலாமேன்னு கொண்டு வந்தேன். நல்ல வேலை செஞ்சீங்க அங்கிள். டோன்ட் வெரி, நாளைக்கு உங்க பர்கர்ஸ் எல்லாமே வித்து போகும். ஆஹா, ஐ ஹோப் சோ. கவலைப்படாதீங்க அங்கிள், உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஹென்றி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தான். ஆனா அந்த குழந்தை ஒரு தேவதையா மாறிடுச்சு. ஹென்றிக்கு ஆச்சரியமாயிடுச்சு. தன்னோட கண்ணை அவனாலே நம்ப முடியல. இது என்ன உண்மையா இல்ல கனவா? உண்மைதான், நான் ஒரு தேவதை. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார். நீங்க ஏழைங்களுக்கு நல்லது யோசிச்சீங்க, அதனால உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு சார். தேவதை தன்னோட மாயத்தடிய சுத்தினான். அப்ப அவங்களுக்கு முன்னாடி 3 மசாலா டப்பா வந்தது. இது 3மே மாய மசாலா. நீங்க உங்க பர்கர்ல இந்த மசாலாவை போடுங்க, அப்புறம் உங்க பர்கர்ஸ் எல்லாமே வியாபாரம் ஆகும். தேங்க்யூ. அப்புறம் கவலைப்படாதீங்க, இந்த மசாலா டப்பால இருக்கிற மசாலா எப்பவும் குறையாது. தேங்க்யூ. நீங்க இதே போல ஏழைங்களுக்கு உதவி செஞ்சுட்டுருங்க சார். வரேன் சார். தேவதை மறைஞ்சிட்டா. ஹென்ரியோட கையில அந்த 3 டப்பா இருந்தது. அதை ஹென்றி தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான். ராத்திரி முழுக்க ஹென்றி அந்த மசாலா டப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனால நம்பவே முடியல.
அவன் பார்த்தது உண்மையான தேவதையா தானான்னு. மறுநாள் காலையில ஹென்றி தன்னோட ஸ்டாலுக்கு போனான். அப்புறம் பர்கர் செய்ய ஆரம்பிச்சான். அவன் தன்னோட பர்கர்ல அந்த 3 மசாலாவையும் மிக்ஸ் பண்ணான். அப்புறம் எப்பவும் போல பர்கர் பண்ணி ரெடியா வச்சிருந்தான். அந்த பர்கர்ஸோட வாசனை எல்லா இடத்துலயும் பரவுச்சு. அங்க வந்து போறவங்கள அந்த வாசனை இழுத்துட்டு வந்துடுச்சு. எனக்கு ஒரு பர்கர் கொடுங்க. எனக்கும், அப்புறம் எனக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஹென்ரியோட கடைக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு. அப்புறம் ஹென்றி செஞ்சு வச்சிருந்த எல்லா பர்கர்ஸும் வித்து போச்சு. இத பார்த்ததும் ஜாக் அதிர்ச்சி ஆயிட்டான். அட, இந்த ஹென்றி என்ன ஏடாகூடம் பண்ணா? இன்னைக்கு எல்லாரும் அவனுடைய பர்கர் செய்ய ஏன் சாப்பிடுறாங்க? ஜாக் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். மறுநாளும் ஹென்ரியோட பர்கர்ஸ் எல்லாமே வித்துடுச்சு. அப்போ ஜாக் ஹென்றி கிட்ட கேட்டான், ஆமா, என்ன விஷயம் ப்ரோ? இப்பெல்லாம் உன் பர்கர்ஸ் நல்லாவே விற்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, ஏன்னா நான் நல்ல பொருட்களை வச்சு பர்கர்ஸ் பண்றேன், அதுவும் மாய மசாலா பொடி போட்டு. மாய மசாலாவா? உனக்கு அதெல்லாம் புரியாது. ஹென்ரியோட பர்கர் ஸ்டால் நல்லா போய்கிட்டு இருந்தது. அது ஜாக்கு பிடிக்கவே இல்லை. ஜாக் அவன் சைட்ல இருந்து எல்லா முயற்சியும் பண்ணான். அவன் பர்கரோட விலையை குறைச்சான். இருந்தாலும் ஜனங்க ஹென்ரியோட பர்கர்ஸை தான் வாங்கினாங்க. ஒரு நாள் ஜாக் யோசிச்சான், அந்த மாய மசாலாவை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணான். அதனால ஹென்ரியோட சமையல் அறையில ஜாக் அந்த மாய மசாலாவை தேடினான். இங்கதான் மாய மசாலா எங்கேயாவது இருக்கணும். ஜாக் அந்த 3 மாய மசாலா டப்பாவை பார்த்தான். ஆனா ஜாக் அந்த மாய மசாலா டப்பா மேல கைய வச்சதுமே அந்த மசாலா எல்லாம் அவனோட கண்ணுல பாஞ்சுது. மசாலால இருந்த காரத்தால ஜாக் அங்கேயும் இங்கேயும் ஓடினான். அந்த நாளைக்கு அப்புறம் ஜாக் அந்த 3 மாய மசாலா டப்பாவை எப்பவும் திருடணும்னு முயற்சி பண்ணல. கொஞ்ச நாள்ல ஹென்றி மாய மசாலாவால செஞ்ச பர்கரை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சான். இப்ப அவனுடைய அந்த சின்ன ஸ்டால் ஒரு பெரிய பர்கர் ஜாயிண்டா மாறிடுச்சு. ஆனா இப்பவும் அவனோட பர்கர்ஸ் வாசனை கஸ்டமர்ஸ கவர ஆரம்பிச்சது. ஹென்றி ஒவ்வொரு ராத்திரியும் பர்கர் ஜாயிண்ட் மூடினதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா பர்கர்ஸ பண்ணுவான். சார், நாம ஏன் இந்த மாதிரி பர்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஏழைங்களுக்காக. ஆனா ஏன்? அதெல்லாம் உனக்கு புரியாது. ஹென்றி தினமும் இந்த பர்கர்ஸ கொண்டு போய் அவனோட கையால ஏழைங்களுக்கு கொடுப்பான். ரொம்ப நன்றி கண்ணா. தேங்க்யூ. ஏழைங்க எல்லாருக்கும் பர்கர்ஸ கொடுத்துட்டு அவனே எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுவான். அப்புறம் ஸ்மைல் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவன் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் அது அந்த தேவதை கொடுத்த 3 மாய மசாலானால தான். அன்னைக்கு அந்த பர்கர்ஸை ஏழைங்களுக்கு அவன் கொடுக்காம இருந்திருந்தா அவனுக்கும் இன்னைக்கு ஒரு நல்லது நடந்திருக்காது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும்னு.